அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை பற்றி மட்டுமல்ல, உலக நாடுகளை பற்றியெல்லாம் எப்போதும் கவலை கொள்கின்ற ஒரு போலீஸ்கார நாடு என்று சொல்ல வேண்டுமானால் அது அமெரிக்காவைத்தான் சொல்ல வேண்டும். எப்போதும் பிற நாட்டில் என்ன நடக்கிறது என்பது உளவு கண்களையோ அல்லது மைக்ரோஸ்கோப்பையோ வைத்து பார்த்து கொண்டே இருக்கின்ற ஒரு நாடு. இந்தியாவை பற்றி கூட எப்போதும் அதற்கு கவலை என்றால் கவலை, பெருங்கவலை. ஆனால் இதில் ஒரு பக்கம் நடக்கும்போதும் ஒரு வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்றுமதி இறக்குமதி கூட எல்லாம் பேஷாக நடக்கிறது. அனைத்து உறவுகளும் மேம்பட நடக்கிறது. அனைத்து பேச்சுவார்த்தைகளும் அடிக்கடி நடக்கிறது. தோளில் கைபோட்டு கொண்டும் நடக்கிறது. ஆனால் என்ன, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிற நாடுகளை, குறிப்பாக இந்தியா போன்ற வளர்கின்ற சில நாடுகளை பல்லையில் குத்துவதற்கு அமெரிக்கா மறப்பதே இல்லை. அது வாக்குகளானாலும் சரி, அது பேச்சுகளானாலும் சரி, சந்தர்ப்பத்தை எப்போதும் பயன்படுத்த அமெரிக்கா தயங்குவதே இல்லை. ஏனென்றால் அவர்கள் பாதுகாப்பு மிக்க பெரிய தலைவர்களாகவும் பெரிய நாடாகவும் மற்ற நாடுகளிலெல்லாம் குற்றங்கள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் 143 கோடி மக்கள் வசிக்கின்ற இந்தியாவை விட 33 கோடி மக்கள் வசிக்கின்ற அமெரிக்காவில் குற்றவியல் அதிகம் என்பது மறைத்து வைத்துவிட்டு தான் இந்த வேலைகளை எல்லாம் இவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். மட்டுமல்ல, பிற நாடுகளில், குறிப்பாக நமது இந்தியாவை போன்ற வளர்கின்ற நாடுகளில் எப்போது சொன்னாலும் சிறுபான்மை சுதந்திரம், மத சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம் என எப்போதும் ஏதாவது ஒரு குற்றம் குறையை சொல்லிக்கொண்டே இருப்பதில் அமெரிக்காவிற்கு அலாதி பிரியம். ஏனென்றால் அவர்கள் இருப்பது மேடையில் என்ற ஒரு நினைப்பு வேறு. இவர்கள் இப்படி பிற நாட்டு விவகாரங்களை பற்றி எப்போதும் கருத்து சொல்வதும் தலையிடுவதும் இவர்களின் வேலையாக வைத்திருப்பது, அது குறிப்பாக இந்தியா போன்ற வளர்கின்ற நாடுகளை பற்றி எப்போதும் கருத்துகள் அள்ளி விடுவதற்கெல்லாம் காரணம், நாங்கள் பெரிய போலீஸ்காரர்கள், எங்கள் கண்கள் எப்போதும் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்றன, ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் அறிவோம், எங்கள் கண்களை மிஞ்சி உங்களால் எதுவும் செய்துவிட முடியாது, நாங்கள் மிக உன்னிப்பாக பார்க்கிறோம் என்பதெல்லாம் காட்டிக்கொள்வதற்கும், நாங்கள் பெரிய போலீஸ் என்பதை காட்டிக்கொள்வதற்குமாகத்தான் இந்த வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டும். முன்பெல்லாம் இந்தியா போன்ற நாடுகள் பயந்தது என்றால், இப்போது சில ஆண்டுகளாக அவர்களின் குற்றப்பத்திரிகை வாசிப்பிற்கு உடனே பதிலடி கொடுத்துவிட்டு அது முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போய்விடுகிறது இந்தியா போன்ற நாடுகள். இப்படி உலகையே மைக்ரோஸ்கோப் வைத்து பார்ப்பதும் உலக போலீஸாக நடிப்பதும் வாடிக்கையாகிவிட்ட அமெரிக்காவின் இன்றைய நிலை அந்தோ பரிதாபம் என்றுதான் சொல்ல வேண்டும். சொந்த மண்ணில் முன்னாள் அதிபர், இந்நாள் அதிபர் போட்டியில் முன்னணியில் இருப்பவர், அவருக்கே சிறந்த பாதுகாப்போ போதிய பாதுகாப்போ கொடுக்க இயலாத ஒரு நாடு என்ற நிலை இன்று அமெரிக்காவிற்கு வந்திருப்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான். ட்ரம்ப் மேல் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பது 20 வயது இளைஞன் தோமஸ் மேத்யூ க்ரூஸ் என்ற அவனுக்கு அந்த கட்சியை சேர்ந்தவன் என்றும் சொல்லப்படுகிறது. அவன் எந்த கட்சி சேர்ந்தவன், எங்கு உள்ளவன் என்பதை விட இவன் போட்ட திட்டத்தையோ இவன் செயல்பட்டதையோ தடுப்பதற்கு அவர்களின் உளவுத்துறையால் இயலவில்லை என்பது மிகவும் பரிதாபத்துக்குரியதுதான். இந்த நிலை ஏன் வந்தது, இது ஒரு டிராமாவா என்ற சந்தேகம் எழுப்புபவர்களும் உண்டு. அனுதாபம் தேடி ஓட்டு வாங்கும் முயற்சி கூட இருக்கலாம் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் டிராமா என்று சொல்ல முடியாது என்றே தோன்றுகிறது. ஏனெனில் வெறும் கையையோ காலையோ அல்ல குறிப்பார்த்து குறிப்பிட்ட நபர் சுட்டிருப்பது. அவர் தலையைத்தான் குறிபார்த்திருக்கிறார். அது காதை உரசி சென்றிருக்கிறது. மயிரிழை மாறியிருந்தால் தலைக்குள் துப்பாக்கி கொண்டு துளைத்திருக்கும். ஆக அது காது மடலை தாக்கிவிட்டு சென்றிருப்பதால் தான் இரத்தம் சிந்தி சிறு காயத்தோடு தப்பியிருக்கிறார். இரத்தம் உடனே பீரிட்டிருக்கிறது. டிராமா என்றால் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பதற்கு யாரும் துணிய மாட்டார்கள் என்றே தோன்றுகிறது. ஆக இது அப்படி இருப்பதற்கும் வாய்ப்பில்லை, இருக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்பில்லை என்ற நிலையில் தான் இருக்கிறது. எதையும் உறுதிபட சொல்லும் நிலையில் யாருமே இல்லை. 200 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கட்டிடத்திலிருந்து AR-15 செமி ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் பயன்படுத்தித்தான் சுட்டிருக்கிறான் இந்த இளைஞன். ரகசிய பாதுகாப்பு போலீஸ் உடனே திருப்பியும் சுட்டிருக்கிறது. அந்த குற்றவாளியும் உடனே சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கிறான். இது நாடகமா இல்லை யதார்த்தமா என்ற கேள்விகள் அமெரிக்காவிலும் அலையடிக்கும் போது அது உலக நாடுகளிலும் எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் உலக போலீஸுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அது அடுத்தவன் வீட்டில் எப்போதும் எட்டி பார்த்து கொண்டு இருப்பதை குறைத்துவிட்டு, பஞ்சாயத்தையும் அடுத்தவர் வீட்டில் உள்ள பஞ்சாயத்தையும் நிறுத்திவிட்டு சட்டு புட்டென்று சொந்த வீட்டு வேலைகளை கவனிப்பது நல்லது. சொந்த நாட்டு தலைவர்களை பாதுகாக்க முடியவில்லை என்றால் சிரிப்பு போலீஸ் ஆகிவிடும்.